Taste the Daily. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே தற்காலிக ஓட்டுநர் அதிவேகமாக இயக்கிய அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். சோழவந்தான் அரசு பேருந்து பணிமனையில் தற்காலிக பேருந்து ஓட்டுநராக பணிபுரியும் பிரேம்குமார் என்பவர் நாச்சிகுளம் கிராமத்தில் இருந்து மதுரை அண்ணா நிலையத்திற்கு பேருந்தை இயக்கிச் சென்றார். அப்போது திருவேடகம் பகுதியில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து நிலை தடுமாறி 10 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மேலும் அரசு பேருந்து தென்னை மரத்தின் மீது மோதியதில் மின்சார கம்பி அறுந்து சாலையில் விழுந்தது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்ட பயணிகளை அப்பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அருகே சாலையிலேயே கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் மக்கள் அவதியுறுகின்றனர். ஊரப்பாக்கம் அடுத்த கீரப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட விநாயகபுரம் பகுதியில் கழிவுநீர் கால்வாயிலேயே குடிநீர் குழாய் அமைந்துள்ளதால் தண்ணீரில் புழுக்கள் மிதப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். 4 நாட்களுக்கு ஒருமுறை வரும் குடிநீரும் அசுத்தமாக வருவதால் நோய் தொற்று ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தண்ணி சாக்கடை தண்ணி மாரி வருது. அதை வச்சு சோறாக்கவும் முடியல, குடிக்கவும் முடியல, குழந்தைங்களுக்கு ஊற்றி விடவும் முடியல. அதனால எவ்வளோ நோய் வரும். தண்ணி தேங்கினா அதில் புழு நண்டுது. அதை நாங்கள் எடுத்தும் காமிச்சிட்டோங்க, கூப்பிட்டு வந்து சொல்லிட்டோங்க. 10 வாட்டி நாங்கள் சொல்லிட்டோங்க, இப்படி இருக்குது தண்ணி ஒரு பக்கம் வரமாட்டேங்குது. 4 நாளைக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஒருக்கா தான் தண்ணி வருது. அதுக்கப்புறம் தண்ணியும் வரமாட்டேங்குது. சரியா அதுமாரி வந்தாலும் இப்படி சேறு தண்ணியாக வருது. எப்படி நாங்கள் புழங்குறது? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சாலையில் முன்னறிவிப்பின்றி சிக்னல் பழுதை சீர் செய்யும் பணி நடைபெறுவதால் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. எந்தவித முன்னறிவிப்புமின்றி கிரேனை நிறுத்தி சிக்னலை பழுது செய்யும் வேலை நடைபெறுவதால் மானாமதுரை சாலையில் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். போக்குவரத்து குறைவாக இருக்கும் இரவு நேரத்தில் சிக்னல் பழுது நீக்கும் பணியை மேற்கொள்ள வேண்டுமென நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்தனர்.